இப்போ இருக்க காலகட்டத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப தடையாக இருக்குது. என்னுடைய ஹார்ட் ஒர்க்கு, என்னுடைய கன்சிஸ்டன்சி, என்னுடைய திறமை, என்னுடைய அறிவு அப்படிலாம் நான் சொன்னால் அது பொய்யாயிடும். ரியல் எஸ்டேட்டில் புரோக்கர் நான். அதில் வர்ற கமிஷன் இருக்கும் இல்லையா, அந்த கமிஷன் எல்லாம் இதில் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சது. இன்னைக்கு 400 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு எக்ஸலண்டான ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. பட் உங்ககிட்ட இருந்து அவங்க வேலையை நல்லா கற்றுக்கிட்டு தானா அவங்க ஒரு குட்டி சாம்ராஜ்யம் உருவாக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. என்கிட்ட வேலை செய்கிறவங்க எத்தனையோ பேர் சொந்த வீடு வாங்கும்போது அங்கே என்ன ரிபன் கட் பண்ண கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடும்போது ஐ திங்க் இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் சார். அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்கிறது தான் முடிவு அப்படின்னு சொல்லி அவங்க சூசைட்லாம் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். they need help. எங்கள் அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால நான் இன்னைக்கு உங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இந்த துரோகம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? என்னை கிண்டல் பண்ணவங்க, கேலி பண்ணவங்க, இங்க எல்லாருக்கும் என்னுடைய ரிவெஞ்சு, என்னுடைய சக்சஸ். 400 எம்ப்ளாயிஸ் எப்படி சார் இருக்கு மேனேஜ் பண்றதுக்கு? ஜாலியா இருக்கு. கடவுளுக்கு அப்புறம் எங்க அம்மாக்கு அப்புறம் என் ஸ்டாஃப்ஸ் தாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது, இதயம் என்றும் நிலையானது. Hearts of தமிழ் மக்கள். இது உயிரோட்டமுள்ள நேர்காணல். எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் மக்கள். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் திரு அப்துல் நபீல் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. அண்ட் அவரை பார்த்து வெறும் 5 நிமிடங்கள் தாங்க ஆகுது. அவ்வளோ ஒரு ஜோஷ், அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி, அந்த ஆரா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, அவ்வளோ பாசிட்டிவாக நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த எபிசோட் நீங்கள் பார்க்கும் பொழுதும் அப்படி தான் ஃபீல் பண்ண போகிறீங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? பிரியா, சிறப்பாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு எனர்ஜி வந்துருச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அண்ட் சார், உங்களுடைய ரீல்ஸ் நான் நிறைய பார்க்க ஆரம்பிச்சதுனாலையும் என்னமோ தெரியல, இன்ஸ்டாகிராமில் என்னோட ஃபீல்டில் உங்கள் ரீல்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. நான் இப்போ பார்க்குறது ஒரு பர்சனல் பிராண்டிங் மாதிரியும் நான் இதை பார்க்குறேன். 16 வருட பயணங்கள் அண்ட் உங்களோட ஜேர்னி அவ்வளோ இன்ஸ்பைரிங் சார். எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. உங்கள் வீடை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ஆசை வருது. ஓகே, நம்ம என்னதான் அடி மட்டத்தில் இருந்தாலும் ஒரு மனுஷனால் முன்னேறி இவ்வளோ தூரம் வர முடியும் அண்ட் இவ்வளோ ஹம்பிளாகவும் இருக்க முடியுங்கிறத நீங்கள் எங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏதோ பர்சனல் பிராண்டிங்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது. நான் என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். அது நான் உங்களை மாதிரி நான் 2-3 பேர் சொல்லிட்டாங்க பர்சனல் பிராண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு. சத்தியமாக எனக்கு பர்சனல் பிராண்டிங்னா என்னன்னே தெரியாது. நான் என்னுடைய பிஸ்னஸில் நடக்கிற நல்லது கெட்டதை பற்றியும் எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் தான் பர்சனல் பிராண்டிங்கா? அப்படியா? இதுக்கு பேர் தான் பர்சனல் பிராண்டிங்கா? அஃப்கோர்ஸ், நீங்கள் அது தெரியாமல் இதை பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கூட கேட்க தோணுதுங்க சார். ஓகே, 2வது கேள்வி என்ன கேட்டீங்க? இந்த பயணம் 16 வருடங்கள் பயணம் இருக்குல்ல சார். ஒரு மனுஷனாக நான் உங்களை முதல்ல நீங்கள் எனக்கு யாருனே தெரியாது. அப்போ பார்க்கும் பொழுது 10 வருடங்கள் 5 வருடங்களுக்கு முன்னாடி அந்த சைட் ஈஸியார் சைட் போகும் பொழுது உங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும். இதற்கு பின்னாடி இப்படி ஒரு மனிதரா அப்படின்னு வியந்து பார்க்குற அளவுக்கு இருந்தது. ஏன்னா எம்டி அப்துல் நபீல் அப்படின்னு சொல்லி போட்டு அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் பார்க்கும்பொழுது நான் வியந்தேன் சார். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் வியப்போட்டிட்டு இருக்கீங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப தடையாக இருக்குது. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நாளைக்கு நம்ம வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு தான் ஒருத்தரும் இயங்கிட்டு இருக்காங்க. அது ஓஹோன்னு இல்லைனாலும் ஓரளவுக்கு மாறணும். முக்கியமாக ஃபவுண்டர்ஸ் அண்ட் சிஇஓஸ்க்கு அவங்க ஆசைப்படி அது மாதிரி இருக்குது சார். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட வாழ்க்கை மாறினது எப்படி இருந்தது சார்? ஒரே நாளில் அப்படி மாறின மாதிரி இருந்ததா, இல்லை இட்ஸ் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க்? என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் என்னுடைய ஹார்ட் ஒர்க்கு, என்னுடைய கன்சிஸ்டன்சி, என்னுடைய திறமை, என்னுடைய அறிவு அப்படிலாம் நான் சொன்னால் அது பொய்யாயிடும். ஓகே, இது எல்லாத்துக்கும் த கிரெடிட் கோஸ் டு ஆல்மைட்டி காட், அல்லாஹ். ஓகே, நான் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா என்னை விட திறமசாலிகள் இன்றைக்கி எத்தனையோ பேர் இருக்காங்க. என்னை விட அறிவாளிகள் இருக்காங்க. என்னை விட எல்லா விதத்துலேயும் யூனோ சூப்பர் ஸ்டார்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த ஃபீல்டில். பட் காட் இஸ் கிவிங் மீ மோர் தென் ஐ டிசர்வ். நான் எதிர்பார்க்குறத விட கடவுள் எனக்கு அதிகமாக கொடுக்குறாரு. ஸோ எல்லா புகழும் இறைவனுக்கே தான். ஓகே, அண்ட் 2வது எங்கள் அம்மாவுடைய ப்ரேயர்ஸ். என்னுடைய அம்மா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன், என்னுடைய இன்ஸ்பிரேஷன். ஒவ்வொரு வாட்டியும் நான் கீழே விழும்போதும், ஏந்திரடா, திருப்பி ஓடுறா, உன்னால் முடியும்டா, நீ சாதிக்க பிறந்தவன்டா, நீ ஜெயிக்க பிறந்தவடான்னு என்னை புஷ் பண்ணுறது என்னுடைய மதர். ஸோ இறைவனுக்கு நான் எப்படி நான் நன்றி கடன் தீர்க்க போகிறேன்? முடியாது. அவருக்கு எவ்வளோ செஞ்சாலும் அது நன்றி கடன் தீர்க்க முடியாது. அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு இன்னும் நல்ல ஆயுசையும் ஆரோக்கியத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இன்ஸ்பிரேஷன். 0ல் இருந்தோம் நாங்கள். ஏன்னா ஒரு ஏழையாகவே இருக்கக்கூடாது. ஏழையாலையும் ஒரு பணக்காரன் ஆக முடியும், ஒரு ஏழையாலையும் கோடீஸ்வரன் ஆக முடியும், உன்னால் முடியும், நீ ஜெயிக்க பிறந்தவன், நீ சாதிக்க பிறந்தவன்னு சொன்னது எங்கள் அம்மா.
ஒவ்வொரு வாட்டியும் நான் டவுனாக இருக்கும்போது என்னை மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி என்னை லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண வச்சது எங்கள் அம்மா. ஸோ அதனால் இவங்க 2 பேருக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் என்னுடைய ஜேர்னியில் ஜஸ்ட் லைக் எனி அதர் பிஸ்னஸ் ஃபேஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் இல்லைனா ஃபன்னே இல்லை. நான் எப்போவுமே ப்ராப்ளம்னு சொல்லவே மாட்டேன். சேலஞ்சஸ் கேன் பி ஃபேஸ்ட், ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சேலஞ்சாக தான் எடுத்துப்பேன். பிரச்சனைகளை திருப்பி எழுந்திருப்பேன். என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் நிறைய பேர் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. நான் முதல்ல கல்பாக்கத்தில், அதுக்கு முன்னாடி ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருந்தேன். அது கூட நான் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன். கல்பாக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்து ஒரு சின்ன சந்துக்குள்ளே போய் தான் ஆரம்பிக்கணும். 4 டேபிள் 16 சேர் போட்டு நான் ஆரம்பித்தேன். இப்படி ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் என்னை டிஸ்கரேஜ் பண்ணாங்க. முதல்ல ஏன் இந்த ஏரியாவில் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏன் இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்துன்னு சொன்னாங்க. நான் ஆக்சுவலி ஒரு ஃபுட் லவர் தான். ஓகே, எனக்கு ரெஸ்டாரண்ட்டை பற்றி எந்த நாலேஜுமே இல்லாமல் இருந்தது. ஸோ ஆரம்பிக்கணும்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் பள்ளிக்கரணைன்ற ஒரு இடத்துல ஒரு 6 months நான் வேலைக்கு போனேன். என் ஃப்ரெண்டோடைய ரெஸ்டாரண்ட் தான், சம்பளமே இல்லாமல் அங்கே வேலை செஞ்சேன். எல்லா வேலையும் நான் செஞ்சேன். பிளேட்டை கழுவுற, ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்லேருந்து, ஆர்டர் எடுக்கிறதுலேருந்து, கேஷ்லேருந்து, பர்ச்சேஸ்லேருந்து, ஏன் ஆள் இல்லைன்னா செக்யூரிட்டி வேலை கூட நான் செஞ்சேன். ஆக்சுவலி அந்த 6 மாதம் போதாது ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. இன்றைக்கி வரைக்கும் நான் கற்றுக்கிட்டே இருக்கேன். பட் ஆனால் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். 4 டேபிள் 16 சேரில் ஆரம்பித்தேன். இன்றைக்கி கிரேஸ் ஆஃப் காட் நிறைய ஃபெயிலியர்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன், நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணேன். 6 மாதம் பார்த்திங்கன்னா எத்தனையோ நாட்கள் போனி ஆகாமல் நான் வீட்டுக்கு போயிருக்கேன். போனே ஆகாது. செஞ்ச பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நாங்களே சாப்பிடுவோம், மீதியை புதைச்சி மண்ணுக்கு மண்ணில் புதைச்சி வச்சுருவோம். எல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போட்டுருக்க சாரியோ இல்லை ஜுவல்லரியோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி விற்கலைன்னா நாளைக்கு விற்றுக்கலாம். ஆனால் ஃபுட்டு இன்றைக்கி விற்கலைன்னா நாளைக்கு விற்க முடியாது. அது வேஸ்ட்டு, ரிஸ்க் அதிகமாக இன்வால்வ். ஓகே, ஸோ அப்படி 6 மாதம் என் கையிலேருந்தே கொடுத்துட்ருப்பேன். என் ஒய்ஃபோடைய நகையெல்லாம் தந்தூரி சிக்கனும், கிரில் சிக்கனும், பார்பிக்யூ சிக்கனெல்லாம் ஆயிருக்கு. ஆனால் அப்போ கூட நான் பார்த்திங்கன்னா மாதம் சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவேன். வியாபாரம் நடக்கலைன்றதுனால சம்பளத்தை நான் நிறுத்த மாட்டேன். 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக் ஈவன், அதாவது லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லைன்னு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் 9, 10, 11, 12 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு 5,000 10,000 மாதம் லாபம் கிடச்சிது. ஆனால் விடவே இல்லை. எவ்வளோ நாளானாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, நான் வேறு ரியல் எஸ்டேட் பண்ணி அந்த காசு, ரியல் எஸ்டேட்டில் புரோக்கர் நான். ஆமாம், அதில் வர்ற கமிஷன் இருக்கும் இல்லையா, அந்த கமிஷன் எல்லாம் இதில் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சது. இன்றைக்கி 15 பிரான்ச் இருக்குது. அந்த இடத்த வாடகைக்கு இருந்த கல்பாக்கத்தில் இருக்கிற இடத்த நான் சொந்தமாக வாங்கினேன். இன்றைக்கி 400 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. அது இன்றைக்கி ஈசிஆர் சென்னை பாண்டி போகிறவங்களுக்குலாம் அது ஒரு ஹாப்பனிங் பிளேஸாக, ஒரு ஸ்பாட்டாக மாறி இருக்குங்க. திஸ் இஸ் அபவுட் மை ஜேர்னி. அமேசிங்கான ஜர்னி சார். ஸோ நீங்கள் சொன்னீங்க 400 பேர் என் கீழே வேலை பார்க்குறாங்க. இப்போ நான் ரீசெண்டாக சார் ஃபவுண்டர்ஸ் மட்டும் இல்லை, சிஇஓஸ் மட்டும் இல்லை, கொஞ்சம் உயர்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம அவங்க கிட்ட ஒரு வேலைக்காக சேர்ந்துருப்போம். பட் உங்ககிட்ட இருந்து அவங்க வேலையை நல்லா கற்றுக்கிட்டு தானாக அவங்க ஒரு குட்டி சாம்ராஜ்யம் உருவாக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் பார்த்தா அவங்களுக்கு கோவம் வந்தது உண்டா, இல்லை நம்மளை விட நல்லா இருக்கா அப்படின்னு நினச்சிங்களா? என்ன பார்க்குறீங்க? சத்தியமாக கோவம் வரவே வராது எனக்கு. நான் அவங்கக்கிட்ட சொல்கிறது என்னென்னா, என்னுடைய ஸ்டாஃப்ஸ் கிட்ட, நீங்கள் எங்கிட்ட ஒர்க் பண்ணுறதோட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா கூட நீங்கள் போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பர். எத்தனையோ பேருக்கு நானே காசு கொடுத்து சொந்தமாக அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நான் ஒரு சின்ன ஒரு பிரியாணி ஷாப் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னாங்கன்னா, இன்ஃபேக்ட் நானே சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு நான் திறந்து கொடுத்துருக்கேன். நானே போய் ரிபன் கட் பண்ணியிருக்கேன். இது நம்ம வளர்ச்சி நம்மளது இல்லைங்க. கடவுள் ஒருத்தர் கொடுக்கணும்னு நினச்சா யாராலையும் தடுக்க முடியாது. அது ஒரு பெரிய கிக் இருக்குது தெரியுங்களா, அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது தெரியுங்களா. இப்போது எங்கிட்ட வேலை செய்கிறவங்க எத்தனையோ பேர் சொந்த வீடு வாங்கும்போது அங்கே என்ன ரிபன் கட் பண்ண கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடும்போது அதில் இருக்கிற சந்தோஷமும், அதில் இருக்கிற போதையும், அதில் இருக்கிற கிக்கும் வேறு எதுலேயுமே கிடையாதுங்க. அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. அதில் என்ன கோவமோ துக்கமோ என்ன இருக்குது அதில்? நோ, டெஃபினெட்லி நாட். நானே சொல்லுவேன், என்கிட்ட என்னை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வெளிநாட்டிலலாம் கிடச்சிதுன்னா, நானே உனக்கு பெஸ்ட்டு ஸ்டாஃப்னு லெட்டர் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லுவேன். அது மாதிரி எத்தனையோ பேர் லெட்டர் வாங்கிட்டு போய் வெளிநாடுகளெல்லாம் யூஏஇயில், யூகேல, ஏன் ஸ்ரீலங்காவில், மலேசியாவிலலாம் ஒர்க் பண்ணுறாங்களே என்கிட்ட வேலை செஞ்சவங்க, நல்ல சம்பளத்தில் இருக்காங்களே, இன்றைக்கும் தொடர்பில் இருக்காங்களே அவங்களாம். ஆமாம். அமேசிங். ஐ திங்க் இது எல்லாருக்கும் ஒரு பாடமாக இல்லைன்னா ஒரு இன்புட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். இது கண்டிப்பாக மாறணும் சார். நம்மளை தாண்டி அடுத்தவன் உயர்றான் அப்படின்னா அவனுக்கு பாதை வகுக்கணும், இல்லைன்னா நம்ம கொஞ்சம் விலகி இருக்கணும். இது நிறைய இடங்களில் நான் கேள்வியும் பட்டிருக்கேன். இது ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைம்மா, கடவுளுக்கு நன்றி கடன்னு. கடவுளுக்கு நம்ம செய்ய முடியாது, அவன் மிகப்பெரியவன்.
இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதே கடவுளுக்கு செய்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களை நல்லா வச்சுக்கிறதும் சரி, நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறதும் சரி, அது கடவுளுக்கு செய்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அமேசிங் சார். இந்த ஜேர்னி 16 வருடங்கள் முடிஞ்சது. இதுக்கப்புறம் உங்கள் பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு இல்லையா? இந்த பயணம் தொடரும் பொழுது உங்களுடைய அடுத்தடுத்த அந்த விஷுவல் டிரான்சிஷன் இல்லைன்னா விஷன் டிரான்சிஷன் சொல்லக்கூடியது எப்படி சார் பார்க்குறீங்க? அடுத்தடுத்து என்ன, அது எப்படி அதை நோக்கி செல்றீங்க? நான் இப்போ பயணம் ஆரம்பிக்கும் போதே நான் டிசைட் பண்ணிட்டு தான் ஆரம்பித்தேன். என்னுடைய டார்கெட் 2030க்குள்ளே 100 பிரான்ச்சஸ். ஆமாம். ஆனால் 100 படி இருக்குன்னா 100வது படிக்கே நம்ம முதல் நாள்லேயே ரீச் ஆகிட முடியாது. இது ரஜினி சினிமா கிடையாது, ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஒரு படியாக தான் ஏறி ஆகணும். நான் 2வது பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆச்சு. ஆமாம். செகண்ட் பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு 5 இயர்ஸ் ஆச்சு. ஆரம்பித்து வந்து பார்த்திங்கன்னா உடனே சேலஞ்சஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொரோனாலாம் இல்லை, அது 3rd பிரான்ச்சோ 4th பிரான்ச்சோ இருக்குமோன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுவர், எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மருதி இருக்குது, அதனால் ஞாபகம் இல்லை. இப்போ 15 பிரான்ச் இருக்குது. 2030க்குள்ளே 100 பிரான்ச் ஆரம்பிக்கிறோன்றதை நான் டே 1லேயே முடிவு பண்ணிட்டு தான் நான் என் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். இலக்கை நிர்ணயிக்கணுமா? இலக்கை நிர்ணயிக்காமல் பயணம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளை ஸ்டாண்டு போட்டுக்கிட்டு மிதிக்கிற மாதிரி. சைக்கிளை ஸ்டாண்டு போட்டுக்கிட்டு மிதிச்சா என்ன ஆகும்? டயர்டாகிடும், வயசாகிடும், அங்கேயே தான் இருப்போம், எங்கேயுமே போயிருக்க மாட்டோம். வி ஹாவ் டு டிசைட் அவர் டெஸ்டினேஷன். எங்கே போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம பயணத்தையே ஆரம்பிக்கணும். நம்ம வாகனம் எதுவாக வேணா இருக்கலாம். சின்ன வாகனத்தில் போனால் கொஞ்சம் நாளாகும், பெரிய வாகனத்தில் போனால் சீக்கிரம் போயிடலாம். ஆனால் எங்கே போகணுன்னே நீங்கள் முடிவு பண்ணாமல் எப்படி நம்ம போய் சேருவோம்? ஸோ இலக்கு நான் அன்றைக்கே நிர்ணயிச்சிட்டேன். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 15 பிரான்ச் ஆரம்பிச்சது. அண்ட் இன்ஷா அல்லா இஃப் காட் வில்ஸ் 2030க்குள்ளே நான் 100 பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணியே தீருவேன் இன்ஷா அல்லா சார். கண்டிப்பாக 100 பிரான்ச்சஸ் சார் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்மளும் அங்கே போய் சாப்பிடுவோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சார், ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே இருக்கீங்க. முக்கியமாக நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும் சார், டு பி ஹானஸ்ட் டெய்லி மோட்டிவேஷன் ஒரு ஃபவுண்டருக்கோ சிஇஓக்கோ ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது சார். மீனிங் இன்றைக்கி வந்து அப்படியே ரொம்ப பொங்குது எங்களுக்கு ஃபவுண்டேஷன், இன்றைக்கி எப்படினாச்சும் எதனா பண்ணிடணும். பட் நாளைக்கு அதே ஒரு உந்து சக்தியோ இல்லை முன்னேறி செல்லணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு தடை வருது. இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? எத்தனையோ ஃபேஸ் பண்ணியிருக்கேன், 1-2 இல்லை. ஓகே ஏங்க, இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நான் மட்டும் இல்லை, நான்லாம் சக்ஸஸே கிடையாது கம்பேரிங் சோ மெனி பீப்புள். நான் எல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் என்னன்னு தெரியல, என்னை கூப்பிட்டு இன்டர்வியூலாம் எடுக்கிறீங்க. ஆனால் எத்தனையோ என்னோட பெரிய 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 சாதனையாளர்கள்லாம் இன்றைக்கி இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க. நான் ஏதோ பேசுறதுக்கு கொஞ்சம், நான் ஆக்சுவலி கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நான் மார்க்கெட்டிங்கில் இருந்தேன். பிஃபோர் ரெஸ்டாரண்ட் நான் பல கம்பெனியில் ப்ராடக்ட் சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருந்ததுனால ஆக்சுவலி நான் வந்து பேசவே மாட்டேன். எனக்கு பயம். எனக்கு வந்து ஒரு 4 பேர் இருந்தால் நான் பேசினா எனக்கு கால்லாம் நடுங்கும். ஆனால் அதை பிரேக் பண்ணுன்றதுக்காக நான் நிறைய மோட்டிவேஷன் கிளாஸஸ்க்கு ட்ரைனிங் போவேன். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நான் ட்ரைனிங் போவேன். ஆங்கிலம் நான் இப்போ நிறைய லாங்குவேஜஸ் பேசுவேன். எனக்கு இதுக்கெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன், ஏன்னா கஸ்டமர்கிட்ட பேசணுன்றதுக்காக. ஸோ அது எங்கள் இதில் சதக்கான்னு சொல்லுவாங்க. உனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நிறைய பேருக்கு நீ அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் இருந்தால் பணம் கொடு, உனக்கு வேறு ஏதாவது டேலண்ட் இருக்கா, நீ நல்ல ஒரு தையல் ஸ்டிச்சிங் தெரிஞ்சாலாம் இருக்கா, அது ஸ்டிச்சிங் 4 பேருக்கு கற்றுக் கொடு. அதுவே வந்து பெரிய ஒரு சதக்கானா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை 4 பேருக்கு கொடுக்கறது, நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்த 4 பேருக்கு கூட ஷேர் பண்ணுறது ஒரு பெரிய புண்ணியமான ஒரு விஷயம். அது கடவுளுக்கு நம்ம செய்கிற ஒரு பெரிய, கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஓகே, ஸோ எனக்காக நான் கற்றுக்கிட்டேன், இன்றைக்கி எல்லாருக்கும் நான் கற்றுக் கொடுக்குறேன். நான் மட்டும் இல்லை, இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லாருக்குமே நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அவங்களுக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அவங்களுக்கும் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும், என்ன டிப்ரெஷன் இருக்கும், ஆன்சைட்டி இருக்கும், எல்லா பிரச்சனைகளும் இருக்கும் பிஸ்னஸ்னால். ஆனால் நான் நிறைய புக்ஸ் படிப்பேன், நிறைய கேட்பேன். எஸ், எனக்கு ரொம்ப டவுனாக இருந்தால் எங்கள் அம்மா கிட்ட பேசுவேன். இப்போ கூட எங்கள் அம்மா 75+, இப்போவும் அவங்கக்கிட்ட பேசுவேன். அவங்க நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் என்ன மோட்டிவேட் பண்ணிப்பேங்க. அது எப்போவுமே, அது சின்னதுலேருந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம். நம்ம தாங்க நம்மளுக்கு பெஸ்ட்டு மோட்டிவேட்டர், வேறு யாருமே கிடையாது. நம்ம யூ கேன் யூ வில் யூ மஸ்ட்னு எங்கிட்டே எனக்கே நான் சொல்லிப்பேன். என்னால் முடியும்டா. டே நவீல், ஏன் டல்லாக இருக்க, என்ன இது பெரிய தூக்கிலே போட போகிறாங்க, ஏன்னா ஏதாவது ஒரு லீகல் சேலஞ்சஸ் நார்மலாக வரும். எல்லாம் வரும். ஒரு பிஸ்னஸ் வளரும் போது பார்த்திங்கன்னா எல்லா விதமான சேலஞ்சஸ் வரும். நான் என்னையே மோட்டிவேட் பண்ணிப்பேன், நான் என்னையே தைரியப்படுத்திப்பேன், நான் என்னையே வந்து ஊக்கப்படுத்திப்பேன். நான் தான் என்னுடைய பெரிய மோட்டிவேட்டர். நம்ம இன்றைக்கி வேறு யாரையுமே எதிர்பார்க்க முடியாதுமா.
ஏன்னா யாரும் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இருக்க மாட்டாங்க. நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்களே தவிர என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆட்கள் ரொம்ப கம்மி. நம்ம வளர்றது நிறைய பேருக்கு பிடிக்கல. ஏன்னா உங்களுக்குமா சார்? டெஃபினெட்லி. ஓ மை காட். ஆமாம், எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் அப்படி தான். நீங்கள் ஃபேமஸ் ஆகிறது வயத்தெரிச்சல் பிடிச்சவங்க தான் இன்றைக்கி அதிகமான ஆட்கள். சிலர் இருப்பாங்க நம்ம வளரலாம், ஆனால் அவங்கள விட அதிகமாக வளர்ந்துடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு உண்மையான ஒரு விஷயம். ஸோ அதனால் யாரும் நம்மளை மோட்டிவேட் பண்ணணும்னு எதிர்பார்க்காம இருக்கிறதே பெட்டர். நம்மளுக்கு நம்ம தான் மோட்டிவேட்டர், நம்மளுக்கு நம்ம தான் எல்லாமே. ஆமாம், அதுதான் பெஸ்ட்டுமா. அப்போ நம்மளை நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஓகே, நம்மளை நம்ம இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கு இல்லையா, லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. நம்மளை மோட்டிவேட் பண்ணும்போது பிரபஞ்ச சக்தி நம்ம கூட இருக்கும். ஏன்னா பிரபஞ்ச சக்தின்னு நான் சொல்கிறது வந்து ஆல்மைட்டி காட். அவர் வந்து நம்ம எதை நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நெகட்டிவாக ஆகிடுவோம். நம்ம பாசிட்டிவாகவே திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பாசிட்டிவாகவே ஆகிடுவோம். அது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். எப்போவுமே நான் பாசிட்டிவாக தான் நினைப்பேன். நடக்கும், ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசுவாங்க, பழகுவாங்க. யார் வந்து எவ்வளோ ஒஸ்ட் கண்டிஷனில் அவங்க ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லையோ ஃபேமிலி ப்ராப்ளம்லையோ என்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்தாங்கன்னா அவங்கள ஃபுல்லாக மோட்டிவேட் பண்ணி சார்ஜ் பண்ணி நான் அனுப்புவேன். ஆக்சுவலி 23rd ஆம்பா மாலில் ஒரு ஃபங்க்ஷன் கூட இருக்குது. அதில் என்னுடைய ஒரு மீட்டப் கூட வச்சுருக்கேன். ஏன்னோ அன்றைக்கி எல்லாரையும் வாங்கப்பா, யாருக்கெல்லாம் பிஸ்னஸில் பிரச்சனை, யாருக்கெல்லாம் ஃபேமிலியில் பிரச்சனை, வாங்க உங்கள் கூட ஒரு 1/2 மணி நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். உங்களை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அனுப்ப வேண்டியது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஒரு வீடியோவே பண்ணி நான் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். ஆமாம், அதனால் நம்ம தான் நம்மளுக்கு மோட்டிவேஷன். ஓகே, ஆமாம்மா, அமேசிங்காக இருக்குது சார். நீங்கள் பேசும்போது நிஜமாக சொல்கிறோம், நாங்கள் சார்ஜ் ஆகிட்ருக்கோம். ஐ திங்க் எங்கள் ஹோல் செட்டே அப்படி தான் இருக்கு. உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்கல்ல, வேற யாருங்க வேணும்? நீங்கள் போதும், உங்களுக்கு கூட நீங்கள் இருக்கீங்க, உங்கள் கடவுள் இருக்காங்க. அதுக்கு மேலே வேற யாருங்க உங்களை மோட்டிவேட் பண்ணணும்? யூ மோட்டிவேட் யுவர் செல்ஃப். யூ கேன், யூ வில் அண்ட் யூ மஸ்ட். உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ சார். சொல்லுங்க. அப்படி இந்த வாழ்க்கை பயணம் போயிட்டே இருக்கு. உங்களோட 16 வருட பயணங்கள் பற்றி சொன்னீங்க. இதில் லைக் உங்களோட மோட்டிவேட் பண்ணுறவங்களை பற்றி பயணம்னு பார்த்தீங்கன்னா 25 வருஷம். ஓகே, நான் 25 இல்லை, நான் 16 வயசுலேயே சைதாப்பேட்டையில் 10th கிளாஸ் முடிச்சு. நான் நல்லா ஆக்சுவலி படிப்பேன், நல்லா படிப்பேன். பட் இருந்தாலும் குடும்ப சூழ்நிலைனால சைதாப்பேட்டில் அர்ச்சனா ட்ரெஸ்ஸஸ்னு விஎஸ் முதலி தெருவில் நான் வேலைக்கு போனேன். ஸோ இப்போ 50 வயசு, 16 வயசுனா 35 வருஷம் பயணம். ஓகே, ரெஸ்டாரண்ட்ன்றது ஒரு 15-16 வருஷம் பயணம். ஆனால் என்னுடைய லைஃப் ஒரு ஒர்க்குன்னு ஸ்டார்ட் இல்லை. நான் 8-9 வயசுலேயே நான் வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் இலை எடுக்கிற வேலையை செஞ்சுருக்கேன். ஆமாம், ₹1 ₹2 சம்பளத்துக்கு. அப்போ 9 வயசுனா எத்தனை வருஷம் பயணம்? 41 வருஷம் பயணம். நீங்கள் என்னங்க 16 வருஷம் இருக்கீங்க? 41 வருஷமா நான் வேலை செய்கிறேன். ஆமாம், அது ஒரு பெரிய கதை. அது இன்டர்வியூவில் கேட்டிருப்பீங்க. அதே நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. இலை எடுக்கிறது தான் என்னுடைய வேலை. ஆமாம், போட கூட விட மாட்டாங்க என்ன இலை எடுக்கிறது தான் என்னுடைய வேலை. தண்ணி அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்லாம் இருக்காது, இலை தான் போடணும். ஆமாம், கிளியாமல் எடுக்கணும். அந்த இலையை கிழிஞ்சதுன்னா பின்னாடியே சூப்பர்வைசர் வந்து தலையிலே தட்டுவான். அந்த இலை கிழிஞ்சதுன்னா அந்த ரசம்லாம் சாப்பிட்ருப்பாங்களே, அது சிந்திரும். அப்படி 1-2 இலை கிழிஞ்சா கூட அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நான் தொடச்சிருவேன். அவ்வளோ ஸ்பீடாக நான் செய்வேன். நான் ஒரு ஃபுட்டில் வருமா, அதனால் நான் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் அந்த கல்யாண மண்டபம். அங்கே போய் வேலை செஞ்சுட்டு அப்படியே வருவேன். மீதி எதுக்குன்னா அந்த ₹1 ₹2 காசுக்காக கிடையாது. அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய மிச்ச மீதி இருக்கும். சாப்பாடு, ஸ்வீட்ஸு, அந்த பாயாசம்லாம் அது சாப்பிட்றதுக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த சூப்பர்வைசர், அந்த கேட்ரிங்காரங்கிட்ட நான் சொன்னேன், அண்ணா வெளியே ஏதாவது வேலை இருந்தால் சனி ஞாயிறு ஸ்கூல் லீவ் எனக்கு கூப்பிடுங்கண்ணே, நான் வரேன்னு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு போவாங்க. எங்கள் வீட்டில் ரம்ஜானுக்கு பக்ரீதுக்கு மட்டும்தான் பிரியாணி 1/4 கிலோ மட்டன் வாங்குவாங்க. நான் 6 பேர், 4 சிப்ளிங், அம்மா அப்பா 6 பேருக்கு 1/4 கிலோ மட்டன் வருஷத்துக்கு 2 வாட்டி தான். அப்போ எங்கள் சூழ்நிலையை நினச்சி பாருங்க. 10க்கு 10 வீட்டில் இருந்தேன். அந்த வீடியோலாம் அந்த நிறைய பார்த்துருப்பீங்க என்னோட இன்டர்வியூவில். அவ்வளோ கஷ்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி, அந்த பாய் வீட்டு கல்யாணத்துக்குலாம் எனக்கு கூட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ தான் எனக்கு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு எப்படி ஒரு 2-3 மட்டன் பிரியாணி மாட்டிக்கும். ஆஹா, கவர் எடுத்துகிட்டு போவேன் நான். அங்கே சாப்பிட்டு கவரில் மீதி இருந்தால் போட்டு வந்து வீட்டில் கொடுப்பேன். ஆமாம், எங்கள் அம்மா 4 இட்லி வாங்கி சக்கரையில் தொட்டு விட்டு, அஜந்தா ஹோட்டல்னு இருக்குமாங்க ஆயிட்ஸ் ரோடில், சக்கரையில் தொட்டு எங்களுக்கெல்லாம் ஊட்டிட்டு அந்த சாம்பார் சட்னியை மத்தியானம் சாப்பாட்டுக்கு வச்சுருவாங்க. ஏன்னா சாப்பாடோட சாப்பிட்றதுக்கு. அம்மா எத்தனையோ நாள் இதெல்லாம் வந்து இப்போ தான் சொல்கிறாங்க. நாங்கள்லாம் வளர்ந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்காங்க, கிரேஸ் ஆஃப் காட். என்னோட சிஸ்டர், பிரதர்ஸ் எல்லாருமே. நான் தான் கடைசி பிள்ளை, கொஞ்சம் செல்ல பிள்ளை எங்கள் அம்மாவுக்கு. நான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் எங்கள் அம்மா கூட தான் நான் தூங்குவேன். ஆமாம், ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இப்போ கூட ரொம்ப டவுனாக இருந்தால் அவங்களுக்கு தான் அடிப்பேன். அம்மா இந்த மாதிரி ரொம்ப டவுனாக, என்ன 77-78 வயசு அம்மா, என்னடா நீ நீ எதுக்கு டவுனாக இருக்குன்னு என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் ஆக்சுவலி கொஞ்சம் நடுவில் இந்த காபான்ற ஒரு கெமிக்கல் கொஞ்சம் எனக்கு பிரெயினில் கொஞ்சம்
மிஸ்பேலன்ஸ் ஆனதுனால ஐ வென்ட் த்ரூ சைக்கலாஜிக்கல் இஷ்யூ. ஆமா, ஆச்சரியமா இல்ல எனக்கு? அது என்ன சார் காபானா என்ன? காபான்றது ஒரு கெமிக்கல் பிரெயின்ல, அது என்னன்னா எனக்கு தெரியாதுங்க. அது டாக்டர் சொன்னது உங்ககிட்ட சொல்றேன். அந்த அந்த கெமிக்கல் வந்து கொஞ்சம் எல்லாரும் பிரெயின் எல்லாமே கெமிக்கல் தானே, அது மிஸ்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஆன்சைட்டி, அதாவது பயம், திடீர்னு கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுமோ, படுத்துட்டு இருக்கும்போது ஃபேன் மேல விழுந்துருமோ, இதெல்லாம் எனக்கு எப்படி வந்ததுன்றதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் எல்லாரையும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட வந்தா நான் அவங்கள மோட்டிவேட் பண்ணி அனுப்புவேன். ஆனா நானே 6 மாசம் அதுல நான் சஃபர் பண்ணேன். 6 months சத்தியமா 6 மாசம் நான் சஃபர் பண்ணேன். நான் மெடிகேஷன்ல இருந்தேன். இப்போ ஐ எம் 100ல 200% ஆல்ரைட், நல்லா இருக்கேன். பட் இருந்தாலும் அது என்னன்னா, எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து யார் சொல்றதையும் கேட்காத. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, சாமியார்கிட்ட போ, பூஜாரிகிட்ட போ, இந்த அசரத்துன்னு இருப்பாங்க, இந்த பாபாஸ், அவங்க கிட்ட போகலாம் என்ன சஜஸ்ட் பண்ணாங்க. எனக்கு பயம், எதை பார்த்தாலும் பயம். நான் யாரையுமே பார்க்கவே இல்லை 6 மாசம். நம்புவீங்களா? My God, டிப்ரெஷன்ல இருந்து. ஆமா, இது உங்ககிட்ட தான் நான் சொல்றேன். ஆமா, ஆன்சைட்டி. ஆமா, பயம்னா பயம், அப்படியே படபடப்பா இருக்கும் எல்லாமே. இப்போ மைக்ல நான் பேசுறேன்னு வைங்களேன், ஏதாவது was good சார், லைக் financially நீங்க ப்ராப்பரா இருந்தீங்க? ஒரு பிரச்சனையும் கிடையாது. Oh my God, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது ஏதோ ஒரு ஷாக்னால வர்றது, அது ஒன்றும் ரீசன்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அப்போ அம்மா சொன்னது என்னன்னா, முதல்ல நான் சைக்காட்ரிக் டாக்டர்னாலே மென்டலுக்கு போறதுன்ற ஒரு அபிப்பிராயத்தில் இருந்தேன். என்ன மென்டல் பைத்தியங்கள் போறது. நான் கேட்டேன் அம்மா கிட்ட, அம்மா என்னம்மா எனக்கு பைத்தியமாம்மா? லூசு. எங்கள் அம்மா சொன்னது என்ன, எப்படி உடம்புக்கு ஒரு பிரச்சனைனா டாக்டர்கிட்ட போகிறோமோ, அதே மாதிரி மனசுக்கு ஒரு பிரச்சனைனா டாக்டர்கிட்ட போகணும். அதுக்கு பேர் தான் சைக்காட்ரிக் டாக்டர். 78 வயசு எங்கள் அம்மா சொல்கிறது. சத்தியமாக, கடவுள் மேலே சத்தியமாக எங்கள் அம்மா சொன்ன விஷயத்தை நான் சொல்கிறேன். ஓகே, என்ன படைச்ச அல்லாஹ் மேலே சத்தியமாக எங்கள் அம்மா சொன்ன விஷயம். ஓகே, சைக்காட்ரிஸ்ட் கிட்ட முதல்ல போ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் நான் அந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனேன். அவங்க செக் பண்ணாங்க. அவங்க தான் சொன்னாங்க, காபான்ற கெமிக்கல் வந்து கொஞ்சம் மிஸ்பேலன்ஸ் ஆயிருக்கு உங்களுடைய பிரெயினில், நீங்கள் இந்த மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டா யூ வில் பி பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் மெடிக்கேஷன் எடுத்தேன். அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லிட்டாங்க யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சைக்காட்ரிஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட்னா என்ன நினைப்பேன், பைத்தியம், மென்டல் நினைப்பேன். இந்த வீடியோ மூலியமாக, இந்த இன்டர்வியூ மூலியமா என்னுடைய சொந்த அதாவது அண்ணன் தம்பி தங்கச்சிகளுக்கெல்லாம் சொல்லிக்க விருப்பப்படுறேன். உங்களுக்கு ஏதாவது மனசு சரியில்லைனாலோ, ஏதாவது ஒரு ஆன்சைட்டியோ, டிப்ரெஷனோ, ஸ்ட்ரெஸ்ஸோ இருந்தோ, தயவுசெய்து நீங்கள் சாமியார்கிட்டையோ இல்லை மந்திரவாதிகிட்டையோ இல்லை ஜோசியக்காரர்கிட்டையோ போகாதீங்க. எல்லாருமே ஃப்ராடுங்க இவங்கெல்லாம். நீங்கள் போட்டாலும், இந்த வீடியோ போட்டாலும் சரி போடலனாலும் சரி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லுவேன். ஜோசியக்காரனை நம்பாதீங்க, சாமியாரை நம்பாதீங்க, மந்திரவாதியை நம்பாதீங்க, டாக்டரை நம்புங்க, கடவுளை நம்புங்க, டாக்டரை நம்புங்க. உடம்பு சரியில்லைனா, மனசு சரியில்லைனா, நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா நீங்கள் மேபி ஒரு மென்டலாக கூட ஆயிருப்பீங்க. நான் அப்படியே விட்டுருந்தேன்னா, எங்கள் அம்மா சொல்கிறத கேட்காமலோ இல்லை எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தாங்களோ, நான் மென்டலாக கூட ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சூசைட் கூட பண்ணியிருப்பேன் பிரியா, சத்தியமாக சொல்கிறேன். அந்த அளவுக்கு மோசமாக நான் என்னுடைய லைஃப் அப்படி போச்சு. பட் இன்னைக்கு கிரேஸ் ஆஃப் காட் நல்லா இருக்கேன். அதுக்கு தேங்க் டு காட் அண்ட் தேங்க் டு மை அம்மா. எதுனா ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் இந்த மாதிரி டிப்ரெஷன் வருது சார். முக்கியமாக நீங்கள் ஃபவுண்டராக இருந்துட்டீங்கன்னா, ஃபவுண்டர்ஸ் டிப்ரெஷன்னே ஒரு டேர்ம் இருக்குது சார், வருது. ஸோ ஐ திங்க் இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் சார். அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்கிறது தான் முடிவு அப்படின்னு சொல்லி அவங்க சூசைட்லாம் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். தட் ஷுடன்ட் ஹேப்பன். இது கடவுள் கொடுத்த உடம்பு, நம்மளாம் போக்கிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸே கிடையாது. அவன் எப்போ எடுக்கணுமோ அப்போ தான் எடுக்கணும். இது என்னென்னா, தே நீட் ஹெல்ப். எங்கள் அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால நான் இன்றைக்கி உங்கள் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். சப்போஸ் எனக்கு அம்மா வந்து ஹெல்ப் பண்ணலன்னு வைங்களேன், நானும் ஏதாவது தப்பான முடிவு கூட எடுத்திருப்பேன். ஸோ தே நீட் ஹெல்ப். நீங்கள் வித்தியாசமாக அவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்கள நீங்கள் பால்மாராமல் நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் முதல்ல சைக்காலஜிஸ்ட்டை கூப்பிட்டு போங்க. சைக்காலஜிஸ்ட்கிட்ட கூப்பிட்டு போனாலே வந்து 50% அவங்க தேடி வந்துருவாங்க. அவங்களுக்கு தேவை வந்து ஹெல்ப். நல்லா கேட்டுக்கோங்க, அவங்களுக்கு தேவை ஹெல்ப். ஓகே, ஒரு மோட்டிவேஷன், அவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள். நம்ம ஒரு சன்னை ஃபாதரை ஹெல்ப் பண்ண முடியாது, யூனோ, ஒரு பிரதர் சிஸ்டரை ஹெல்ப் பண்ண முடியாது. சைக்காலஜிஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் யாராவது ஒரு பேஷண்ட், இந்த மன ரீதியான பேஷண்ட் இருந்தாங்கன்னா, என் வீட்லேயே ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, என் சிஸ்டரோட டாட்டர். ஏன்னா ஆனால் இட் ஓன்ட் ஒர்க். ஆமாம், அவங்க கூட உட்கார முடியாது. ஸோ தே மஸ்ட் கோ டு அ சைக்காலஜிஸ்ட். ஸோ சைக்காலஜிஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, அந்த கேஸை ஸ்டடி பண்ணிவிட்டு, இல்லைங்க யூ நீட் சைக்காட்ரிஸ்ட் ஹெல்ப்னு. சைக்காலஜிஸ்ட் கனாட்
ப்ரிஸ்கிரைப். இதெல்லாம் நான் இந்த 6 மாதத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயம். அவங்க நான் சைக்காலஜின்றது ஒன்று ஒரு சப்ஜெக்ட், சைக்காட்ரின்றது ஒரு சப்ஜெக்ட் நினச்சிட்டு இருந்தேன். 2 பேரும் டாக்டர் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சைக்காலஜிஸ்ட்ன்றது ஒரு தெரபிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் தான் டாக்டர். ஸோ இவங்க அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. சைக்காட்ரிஸ்ட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அந்த அவங்க மெடிகேஷன் கொடுத்தா அதை தவறாமல் சாப்பிடணும். ஸோ எல்லாம் வெளியே வந்துடலாங்க இதுலேருந்து. எவ்வளோ ஆனால் சின்னதாக இருக்கும்போதே ஒரு பிரச்சனை, ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருந்தால் ஆரம்பத்திலேயே அதை டாக்டர்கிட்ட போயிட்டா ஈஸியாக வெளியே வந்துடலாம். கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா 100% வெளியே வந்துடலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் எவ்வளோ சீரியஸான கண்டிஷனில் இருந்தாலும் கடவுள் அருளால், டாக்டர் சப்போர்ட்டால் வெளியே வந்துடலாம். நீங்கள் உங்களுக்கு சூசைடிக் தாட் வந்துக்கிட்டே இருக்கா, கோ டு எ சைக்காலஜிஸ்ட் ஆர் சைக்காட்ரிஸ்ட். உங்களுக்கு கோவம் வருதா, கோவத்துக்கு இல்லை ஒரு அடிக்ஷனில் இருக்கீங்களா, கோ டு எ சைக்காலஜிஸ்ட் ஆர் சைக்காட்ரிஸ்ட். நீங்கள் எதுலையாவது அடிக்டாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஐ வில் 100% அடித்து சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ரொம்ப தப்பான அடிக்ஷனில் இருந்தெல்லாம் நான் ரெஃபர் பண்ணி போய் இன்னைக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கோ டு எ சைக்காட்ரிஸ்ட், கோ டு எ சைக்காட்ரிஸ்ட். அவ்வளோதான். அமேசிங் சார். ஐ திங்க் இந்த மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ வேணா நம்ம ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மென்டல் ஹெல்த் சரியில்லைன்னா நம்மளால் எதிலையுமே கவனம் செலுத்த முடியாது. ஃபேமிலியில் கவனத்தை செலுத்த முடியாது, பர்சனல் ஒர்க்கில் கவனம் செலுத்த முடியாது. லைஃப்பில் வந்து நம்மளுக்கு ஒரு பிடிப்பே இல்லாமல் போயிடும். லைஃபே பிடிக்காதுமா. நம்ம மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தாலே நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தை நல்லா பார்த்துப்போம். மென்டல் ஹெல்த் நல்லா இல்லைன்னா ஃபிசிக்கல் ஹெல்த்தை விட்டுருவோம். நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் மோசமாக போகிறதுக்கு காரணமே நான் சொல்லுவேன் மென்டல் ஹெல்த் தான். மென்டல் ஹெல்த் தான் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ரொம்ப ஜாகிரதையாக கவனிக்க வேண்டியது மென்டல் ஹெல்த். ஆமாம்மா. ட்ரூ. அமேசிங்காக சொன்னீங்க சார். மாற்றம் ஒன்றே மாறாதது, இதயம் என்றும் நிலையானது. Hearts of தமிழ் மக்கள். இது உயிரோட்டமுள்ள நேர்காணல். கொற்றவை அப்படிங்கிற இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா பீடி தொழிலாளர்களை, முக்கியமா பெண்களை ரொம்ப அழகா ஒரு கைவினை பொருட்கள் செய்யற தொழிலாளர்களா மாற்றிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா கோகனட்டோட ஷெல்ஸ அழகா பாலிஷ் பண்ணி இதுல நிறைய விதமான மொபைல் ஸ்டாண்ட்ஸ் நிறைய பொருட்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க. சோப்ஸ் அண்ட் நேச்சுரல் ஷாம்பூஸ்